ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கேடி சீரியல். கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இப்போது ஒரு பயங்கரமான பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேடி சீரியலோடைய 600 எபிசோட்ஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதோட செலிப்ரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க எல்லா சீரியலோட ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கலக்கல் ராணி தீபாவோடைய காஸ்டியூம் பார்க்குறதுக்கு பயங்கரமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நியூ ஐஸ்வர்யா அவங்களுடைய காஸ்டியூமே பயங்கரக்கு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு டான்ஸ் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க நம்ம சாந்தினி. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் பிரதர்ஸ், நம்ம கேடி பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி பிக் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்ரோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் தான். பட் நம்ம கேடி பிரதர்ஸில் அயூப் விஜய் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிமிஷாக ரெண்டு பேருமே ட்ரெடிஷ்னலாக வேஷ்டி ஷர்ட்டில் பயங்கர கிராண்டியரான ஒரு கோல்டன் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது 600 பயங்கர செலிப்ரேஷனாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளில் ஜீ குடும்ப விருதுகள் வரப்போகுது. ஸோ அங்கே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்சத்தை கொள்ளாதே சீரியல் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் அவர்களோட ஃபோட்டோவை பிக் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேடி குயின்ஸோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போதைக்கு அப்டேட் வெளியிட்டிருக்கிற ரெண்டே நபர் தான். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தீபா அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாந்தினி பிரகாஷ், அதாவது நம்ம ஐஸ்வர்யா மேம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த செலிப்ரேஷன் பார்த்தினா ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தீபா வந்து இருக்க அழகு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க அழகை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்த தீபாவுக்கும் இப்போ இருக்கிற தீபாவுக்கும் பயங்கர போட்டி போயிட்டுருக்கு. ஸோ என்னடா தீபா வர வர இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழகோட போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ சீரியல் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ரசிகர்களை அடுத்தென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸாகவே வச்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓல்டு மெம்பர்ஸ், அதாவது ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் மீட் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிவுமே சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய சீரியல் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே மீட் பண்ணி அண்ட் அவங்க எல்லாருக்கூடையுமே பிக்ஸ் எல்லாம் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீயூனியன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பார்ட்டி. ஸோ உங்களுக்கு கார்த்திக் தீபாவுடைய இந்த ஒரு 600 செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1000 எபிசோட்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ரன் ஆகி அண்ட் ஒரு பிக்கெஸ்ட் கிராண்ட் செலிப்ரேஷனை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கார்த்திக் தீபா பாருங்க எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.